என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு நியாயமான ஒரு கைதாக தான் நான் பார்க்குறேன். விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும்? வழக்கறிஞருக்கு வெயிட் பண்ண சொன்னாப்புல சவுக்கு, வழக்கறிஞர் வந்துட்டாப்புல, வந்தாச்சு. அதுக்கப்புறம் மீடியாக்காரங்க வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்பயும் கதவை திறங்க அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ்கார. அந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. சர்ச் வாரண்ட் மட்டும் தான் இருக்கு. அவரை கைது பண்றதுக்கு எந்த வாரண்டும் இல்லைன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நீங்க காவல்துறை வந்து அவர் கைது செய்ய போற வரீங்க அப்படின்னா, அப்ப நீங்க அரெஸ்ட் வாரண்ட் வச்சுட்டு தான் அவர் கைது பண்ண முடியும். நீங்க அதை இல்லைன்னு சொல்லினா அவர் எப்படி அது ஒத்துழைப்பு கொடுப்பாரு? எலெக்ஷன் நெருங்க போகுது. இப்போ வந்துட்டாரா சவுக்குன்னு வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வீடியோ தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணுன்றது தான் அவர் பண்ணியிருக்காருன்றது நான் ஸ்ட்ராங்காக நம்புறது. அவங்க வீட்டை வந்து சோதனை பண்றதுக்கு வந்து சர்ச் வாரண்ட் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டில் இருக்கிற பீரோலாம் உடைச்சி இருக்கலாம். யார் சார் உரிமை கொடுத்தது? சாவியை கொடுத்து தான் உடைச்சிருக்க மாட்டாங்க. பத்திரிக்கையாளர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா சவுக்கு சங்கர் மாதிரி பாத்தீங்கன்னா திமுக அரசை வந்து இவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணதே கிடையாது. அவர் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றதால பாத்தீங்கன்னா வந்து அவர் மேல இவ்வளவு வழக்குகள் போடப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். திமுகவும் நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆனா அவர்கள் மேல சவுக்கு மாதிரி யாரும் வந்து கேஸ் போட வேண்டியது. சவுக்கு சம்பந்தமா சொன்ன மாதிரி திமுகவின் விமர்சகர் நிறைய பேர் இருக்காங்க. ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க. ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்க்கிறாங்க, பேசுறாங்க. என்னங்க சவுக்கு மட்டும்தான் உலகத்தில் பேசிட்டு சவுக்கு சம்பந்தமே எல்லாம் பேசுறதுனால தான் கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்களே தவிர சவுக்கு மாட்டிக்கிட்டாரு.